இவர் நினச்சிக்கிட்டாரு 5000 ரூபாய் கொடுத்துட்டோமே, அதே மாதிரி இந்த முதியோர் உதவித்தொகையில் 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டோமே, இதெல்லாம் கொடுத்தா பெண்கள் ஓட்டு விழுந்துரும் நினைக்கிறாங்களா சார்? பொங்கலுக்கு 3000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டோமே, இதனால பெண்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்க. பெண்கள் இன்னும் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்க. என்ன ஒரு முட்டாள்தனம் இது! நிச்சயமா யோசிப்பாங்க. தன்னை சார்ந்த பெண் இன்னும் இவ்வளவு சீரழிதே அனுபவிக்கிறாங்களே என்று இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையே. இந்த முதலமைச்சர் செயல்படாத முதலமைச்சராக இருக்கிறாரு. மக்களை காப்பாருன்னு பார்த்தா தன் குடும்ப மக்களை மட்டும் காப்பாற்றுறவராக இருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பாங்க. உண்மையாக இன்னைக்கு நடக்கிற நாட்டு நடப்பில் பார்த்தீங்கன்னா தினம் 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 பாலியல் தொல்லை. ஒரு வயசான கிழவி தன்னுடைய விவசாய தோட்டத்தில் புருஷனோடு இருந்தால் அந்த புருஷனை கட்டி போட்டு அவரை அடிச்சுட்டு அந்த அம்மாவை சீரழிச்சிட்டு அவங்க நகையை பிடிக்கிட்டு போகிறாங்க. தனிப்பட்ட ஒரு வயசானவங்க எந்த வீட்டில் நான் இருந்தா அதே மாதிரி தொல்லை. விருகம்பாக்கம் பொதுக்கூட்டத்தில் பெண் போலீஸ் காவலரையே இடுப்பு பிடிச்சி கிள்றாங்க. பரோட்டா சாப்பிட்டு காசு கொடுக்கணும் அங்கே பாக்ஸிங் பண்ணுறாங்க. இப்படி தொடர் நிகழ்வாக பாருங்கள். இவங்க ஆட்சிக்கு நம்ம முதலமைச்சர்ரா நம்ம எதுவும் கண்டுக்க மாட்டார். அந்த தைரியம், மனோதைரியம். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் விமான பணி பண்ண தொல்லை கொடுக்குறாங்க.